இங்க பாரு தம்பி, எதா இருந்தாலும் சாரை பார்த்துட்டு போ, அவர்கிட்ட போய் பேசு. ஆபீஸ் போற டென்ஷன்ல நீங்க வேறயா சார்? என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, அங்க போ. சார் நான் தான் வண்டி இன்சூரன்ஸ் நாளைக்கு வந்துடும் சொன்னல சார், ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஏய், வண்டி இன்சூரன்ஸ் நாளைக்கு வந்துடும், ஆனா வண்டி இன்னைக்கு வெளியே வந்துருச்சுல்ல. நான் செக் பண்றப்ப உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருந்துச்சா இல்லையல்ல? இதெல்லாம் புரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பார், கோர்ட்ல போய் ஃபைன் கட்டினா 5000 ரூபாய் சார். இங்கேயே முடிச்சுட்டு 1000 ரூபாய் தான். உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நாங்க இந்த மாசம் கொடுக்கிற தள்ளுபடி, அதை யூஸ் பண்ணிக்க. சார் இது தள்ளுபடியில சார், அநியாய கொள்ள சார். அப்படின்னா நான் ரசீது கொடுத்துறேன், நீ கோர்ட்ல போய் 5000 கட்டிக்க. 5000 நஷ்டம் உன் தலையில எழுதி இருந்தா அப்புறம் நான் என்ன கூட முடியும்? சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், நான் பணம் கொடுக்குறேன் சார். எடே, இந்தாங்க சார். இத முதல்லயே செஞ்சிருக்கலாம்ல, சும்மா 7.5 இழுக்கிறதுக்கே வந்துடுறானுங்க. வா நெக்ஸ்ட். வண்டியை நிறுத்துமா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏமா ஹெல்மெட் எங்கம்மா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் தெரியாது உனக்கு? இங்க பக்கத்துல தான் சார் போறேன். பக்கத்துல போனா ஹெல்மெட் போடக்கூடாதுன்னு உனக்கு எதுவும் சலுகை கொடுத்துருக்காங்களா? அப்படி ஏதாவது ஆர்டர் இருந்தா காட்டு பாப்போம். நான் அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், அந்த டென்ஷன்ல தான் சார் போடல. அது எப்படிமா எல்லாரும் பேசி வச்ச மாதிரி ஒரே கதையா சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல் சொன்னா விட்டுருவோமா? எங்களை என்ன கிறுக்கு பசங்க நினைச்சீங்களா என்ன? மத்தவங்கள மாதிரி நான் பொய்யெல்லாம் சொல்லல சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நிஜமாவே நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்களே கூட வந்து பாருங்களேன். எங்களுக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையாமா? போமா போய் சார பாருமா, வண்டியை நிறுத்துமா. போமா போய் சார பாருமா. இவரா? ஐயோ, திரும்பவும் இந்த ஆள்கிட்டே மாட்டிக்கிட்டேனே. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? யாரு நடு ரோட்ல வந்து நல்லா விசாரிக்கிறது? அம்னி நீயா? எப்படிமா இருக்க? காயமெல்லாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு சார். அன்னைக்கு ஆட்டோக்காரங்கிட்ட இருந்து இறங்கிட்டு திரும்பி பாக்குறேன், அப்படியே எஸ்கேப் ஆயிட்டியே. இல்லையே சார், வீடு பக்கத்துல தான், நடந்தே போயிடுறேன்னு சொல்லிட்டு தானே சார் போனேன். அது சரிதான், நானும் கூடவே வந்து வீட்டை பார்த்தலாம் நினைச்சேன். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சார், உங்களை வீட்டை கூட்டிட்டு போய் ஒரு விருந்தே போட்டு அனுப்பியிருப்பனே. சரி பரவாயில்ல, அந்த விருந்தை இப்ப கன்டினியூ பண்ணுவோம். உன் அட்ரஸ் சொல்றியா? என் அட்ரஸ் கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுப்பீங்க, அவர் அநியாயத்துக்கு அன்பு பொழிஞ்சு என்ன கொல்லுவாரே. அம்னி, அட்ரஸ் தான் கேட்டேன், இல்ல வேற ஏதாவது கேட்டேன். இதுக்கு போய் இப்படி யோசிக்கிற? புதுசா வீடு மாறணும் சார், அதான் சட்டுன்னு ஞாபகம் வரல. நம்ம 19 வெயிட் பண்ணிக்கிறேன், இப்ப சொல்லு. அவ்வளவுதான் சார். இது கரெக்டான அட்ரஸ் தானா? ஆமா சார். ஏமாத்தாம இருந்தா சரி. சரி, நம்ம இப்போ அபிஷியலா பேசுவோம். நீ ஹெல்மெட் போடாம வந்திருக்க, வண்டியோட டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கியா? இருக்கு சார். எது? வண்டிய சர்வீஸ்க்கு விட்டிருந்தேன், அதான் டாக்குமெண்ட் எல்லாம் வீட்ல வச்சிருந்தேன் சார். ஹாஸ்பிட்டல் போற அவசரத்துல மெக்கானிக் ஷெட்ல இருந்து நேரா எடுத்துட்டு வந்துட்டேன் சார். அம்மா அங்க முடியாம இருக்காங்க சார், நான் உடனே அங்க போகணும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். உன் கதையை கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. உங்ககிட்ட ஹெல்மெட்டும் இல்ல, வண்டியோட டாக்குமெண்ட் வீட்டுல இருக்குங்கிற, ரெண்டையும் சேர்த்து எப்படியும் 15000 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும். அதுல 10%னா 1500 ரூபாய் தான். அதை மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பு. சார், ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமா செலவாகுது சார். ஏன்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க எல்லா வசதியும் இருக்கு, இலவசமா பாக்குறாங்க, அங்க போய் பார்க்க வேண்டியதானே? சார், இன்னைக்கு கூட 50000 ரூபாய் கட்டணும், இல்லனா ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டாங்க சார். கையில ஒரு பைசா கூட இல்ல சார். இப்ப கூட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க தான் சார் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன விட்டுருங்க சார்.
உன் நிலைமை புரிஞ்சதுனால தான் 1500 ரூபா மட்டும் போதுன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம ஆண்டவருக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நீ எனக்கும் தெரிஞ்ச பொண்ணு, அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன். காய்கறிக்காரங்கிட்ட பேரம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி எங்கிட்ட பேசிட்டு இருக்கியா? பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு. இருந்தா கொடுக்க மாட்டேனா சார்? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட அங்கங்க கடன் வாங்கி தான் சார் சமாளிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயுமே கையை நீட்டிட்டேன். இந்த 50,000 ரூபாய்க்கு கூட யார்கிட்ட போய் நிக்கிறதுனே எனக்கு தெரியல சார். நான் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணு தானே, கொஞ்சம் சலுகை காட்டினா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். விட்டு 50,000 எங்கிட்ட கேட்டு இருக்கு. இப்படி ஆளுக்கு வர்றவனெல்லாம் ஒரு கதை சொன்னா எங்களுக்கு எப்படி கலெக்ஷன் ஆகுறது? நாங்க எப்படி பொழைக்கிறது? ஏற்கனவே நான் சேர்த்து வச்ச புண்ணியம் 7 தலைமுறைக்கு பாரு. இதுக்கு மேல புண்ணியம் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன்? தெரிஞ்ச பொண்ணுங்கிறனால என்கிட்ட எந்த சலுகையும் எதிர்பார்க்காத. என் சம்சாரமும் என் பொண்ணும் இப்படி வந்திருந்தாலும் நான் இதே மாதிரி தான் கராரா பணத்தை வசூல் பண்ணுவேன். இவர் மேல மேல பேசிட்டு இருக்காம பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு வையே, ஃபைன் டபுள் ஆயிராமா. என்ன சினிமாவை காட்டுறாங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிற? இப்ப நீ பணம் கட்ட போறியா இல்ல கோர்ட்டுக்கு போய் தண்டை கட்ட போறியா? என்ன மணி பிச்சை போடுறியா? ஒரே ஒரு ரோட்டை கொடுக்குற, நான் கேட்ட பணத்தை கொடு, இல்லாட்டி கிளம்பு, நான் கோர்ட்ல வச்சு உன்னை பாத்துக்கிறேன். ஆண்டவருக்காக தான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், இல்ல நடக்கிறதே வேற. ஆமா, பணத்தை அங்கங்க சொருகி வச்சுட்டு இவ்வளவு கதை சொல்றியா? உன்னை எல்லாம் கோர்ட்டுக்கு இழுத்து அலைய வைக்கணும். 500,000 என்ன பணம்ன்றது பாக்குற? கண்ணு பற்று, நீ கிளம்பு. சாவி இந்தாம்மா. இந்தா. தேங்க்ஸ். அம்மா, அம்மா தண்ணி குடுமா. மயிலு, அம்மா கடைக்கு போயிருக்காங்க. சரிக்கா. உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு மயிலு? என்னக்கா கேள்வி இது? ஏன் என்ன பார்த்து இப்படி கேக்குற? ஒரு அம்மாவும் பொண்ணும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் புடவையும் வச்சு கொடுத்தாங்க. ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, இதை நீங்க வாங்கிக்கோங்கம்மா. சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் அம்மாவும் 10 புடவை எடுத்தோம். அதுல இதுவும் ஒண்ணு. இது எப்படி உன் பீரோல வந்துச்சு? ஒன்பது புடவையும் நானும் அம்மாவும் கோயிலுக்கு வந்த சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டோம். இந்த ஒரு புடவை தான் மிச்சம் இருந்துச்சு. யாராவது சுமங்கலி பொண்ணா பார்த்து நான் கொடுத்துக்கிறேன்னு குருக்கள் சொன்னாரு. அவர் எப்படி இதை உன்கிட்ட கொடுத்தாரு? கல்யாணமான பொண்ணு வாங்க வேண்டியதா நீயே வாங்கின? அக்கா, நான் இந்த புடவைய கோவில்ல வாங்கல.
மினிஸ்டர் பையனை பிடிக்கிறதுக்காக நாங்க ஒரு ஊர்ல போய் தங்கணும்ல. அந்த ஊர் நாட்டாம வீட்ல ஒரு விசேஷம்க்கா. அங்க வந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் புடவை கொடுத்தாங்க. அப்படிதான் இந்த புடவை என்கிட்ட வந்துச்சு. இல்லடி, இது நாங்க சுமங்கலி பொண்ணுங்களுக்காக எடுத்த அதே புடவை தான். இந்த ஒண்ணு மட்டும் தனியா நின்னதால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ என்னமோ நாட்டாம வீட்ல கொடுத்தாங்கன்னு கதை சொல்லிட்டு இருக்க. நான் எங்க கதை சொல்ல போறேன்? நீதான் புரியாம பேசிட்டு இருக்க. ஏதாவது ஸ்பெஷல் டிசைனா இருந்தா மட்டும்தான் ஒரே ஒரு புடவை மட்டும் நெய்வாங்க. இதெல்லாம் எல்லாரும் ரெகுலரா கட்டுற சாதாரண புடவை தானே. இதே டிசைன்ல 1000 புடவை கூட தயாரிச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணு நீங்க வாங்கிருப்பீங்க. நாட்டாம மூலமா எனக்கு ஒண்ணு வந்துடுச்சு. இதுக்கு போய் இவ்ளோ சீரியஸா நீ ஏன் விசாரணை பண்றன்னு எனக்கு தெரியல. சரிடி, இது வேற புடவையாவே இருக்கட்டும். நீ கேம்ப்ல இருந்து திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல? யாரும் பாத்திர கூடாதுன்னு பீரோல மறைச்சு வர வச்சிருக்க. நான் மறைச்செல்லாம் வைக்கலக்கா. மத்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்க எடுக்க இது அப்படியே கீழே போயிருக்கும், அவ்வளவுதான். அன்னைக்கு நாங்க மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ணதுனால பெருசா ஏதாவது கலாட்டா நடக்கும்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருந்துச்சுக்கா. அந்த டென்ஷன்ல தான் இதெல்லாம் சொல்லணும்னே தோணலக்கா. அன்னைக்கு சொல்லிருக்க வேணாம், அதுக்கப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. நான் இந்த புடவை பத்தியே சுத்தமா மறந்துட்டேன்க்கா. இல்லடி, எனக்கு என்னமோ. அக்கா ப்ளீஸ், ஒரு போலீஸையே கிரிமினல் மாதிரி நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க. இந்த புடவை தான் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இதோட என்ன விட்டு, என்னால முடியல. இவ சொல்ற விளக்கெல்லாம் நம்புற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இடிக்குது. மனசுக்கு என்னமோ தப்பா படுது. இப்பவே விசாரிச்சா மயில டென்ஷன் ஆயிடுவான். இவளை கொஞ்சம் விட்டு பிடிப்போம். ஆமா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? 70,500 இருக்குங்க சார். நம்ம கமிஷன் எல்லாம் கழிச்சு சொல்றியா இல்ல மொத்த கணக்கே அவ்வளவுதானா? மொத்த கமிஷனே அவ்வளவுதாங்க சார். இன்சல்ட் இன்சல்ட். என்னது பரமனுக்கு வந்த சோதனையா இருக்கே. இந்த ஏரியாவிலே வசூல் ராஜான்னு பேர் எடுத்தவன் எப்பவும் நான் ஒரு எல்லை குறைஞ்சு கப்பம் கட்டுனே இல்லையே. இன்னைக்கு எப்படி மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சு? வெயிலுக்கு பயந்துகிட்டு ஜனங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க சார். இதெல்லாம் அக்கிரமா தெரியலையா? மற்றவங்களுக்கு எல்லாம் வெயில் அடிக்குதுன்னா நமக்கு மட்டும் என்ன பனியா பெய்யுது? 10% கமிஷனுக்காக தானே நம்ம இந்த வேகாத வெயில் இவ்வளவு பாடுபடுறோம். காக்கி யூனிஃபார்ம் போட்ட ஜென்டில்மேன் கலெக்ஷனுக்காக காத்திருப்பானேன்னு ஒரு நினைப்பு வேண்டாம், ஒரு கருணை வேண்டாம், ஒரு ஈவ வேண்டாம், ஒரு இறக்க வேண்டாம், ஒரு நட்பு வேண்டாம். போலீஸ் உங்க நண்பன்கிறாங்க, அது கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம ஜனங்களுக்கு சமூக அக்கறைங்கிறத குறைஞ்சு போச்சு. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இது போதும் சார், மணி 10 ஆயிடுச்சு, போலாம் சார். நோ 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 நோ, ரவுண்டா 75 கொடுத்தாதான் எனக்கு மரியாதை. இங்க பார், இன்னும் அரை மணி நேரத்துல 5000 அடிக்கிறோம். அதான் நம்ம டார்கெட். போங்க, போய் அலர்ட்டா அவங்க பொசிஷன்ல நின்னுங்க, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லாட்டி கமிஷன் கட் ஆயிரும். மணி சார், நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். கலெக்ஷன் எடுத்துட்டு பத்திரமா வாங்க. ஓகே? ஓகே சார். இங்க எல்லாம் மனுஷனே இல்ல, 4 காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்ம உசுர வாங்குறாரு. என்ன அங்க முணுமுணுப்பு மணி? உங்க உத்தரவுன்னு சொன்ன சார். ஆண்டவருக்கு நான் எத்தனை தடவை இந்த பிட்டா போட்டிருப்பேன், நீ எனக்கே ரிப்பீட் பண்ற. கமிஷன் வாங்க வருவியல்ல, அப்ப உன்னை கச்சக்கின்னு கட் பண்றேன். இங்க பார், கமிஷன் அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இந்த பேக் உள்ள வச்சு லாக்கர்ல வைக்கணும், புரியுதா? கேட்ச். ஓகே சார். ஸ்டார்ட் தி வெஹிக்கிள்.
என்னம்மா எடுத்துட்டு வந்திருக்க? பருத்தி பாலா பாதாம் பாலா? சுக்கு காஃபி சார். சுக்கு காப்பியை காலையில் தானே குடிப்பாங்க, நீ என்ன இந்த நேரத்துல போய் எடுத்துட்டு வந்திருக்க? சுக்கு காஃபியை எப்ப வேணாலும் குடிக்கலாம் சார். அது உடம்புக்கு நல்லதுதான் செய்யுமே தவிர கெடுக்காது சார். ஒரே ஒரு கப் குடிச்சு பாருங்க சார், அப்படியே மயங்கி விழுந்துருவீங்க. என்னம்மா சொல்ற? நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டிருக்கேன் சார், அப்படியே ருசியில மயங்கிருவீங்கன்னு சொன்னேன். ஆளுக்கு தகுந்த மாதிரி நல்லா தான் வியாபாரம் பண்ற. ஆளுக்கு ஒரு காப்பி கொடு. ம். என்ன இவ்ளோ ஸ்ட்ராங்கா கலந்திருக்கும், ஒரே சிப்ல மயங்கி இருக்கணுமே. வேலை செய்யுது. ஏமா டேஸ்ட்ல மயங்கிடுவீங்கன்னு சொன்ன, நிஜமாவே மயக்க வர மாதிரி இருக்குமா? முதல்ல சிசிடிவி கேமரால ஸ்ப்ரே அடிச்சிட்டு வரேன். என்ன? ஓகேடி. இந்த டைம்க்கு மேல வண்டி எல்லாம் இங்க ரேரா தான் வரும். வரவங்க போலீஸ் மயங்கி கிடக்கிறத பார்த்தா சந்தேகப்பட்டு தகவல் சொல்லிடுவாங்க. யாரும் பாக்கிறதுக்கு முன்னால இவங்கள அந்த பக்கமா ஒதுக்கிடுவோம். சரிவா, புடி. சாதாரண கான்ஸ்டபிள் கழுத்துல எவ்வளவு கனமான நகை பாத்தியா? இதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்ல, இப்படி வந்து கலெக்ஷன்ல வாங்கினது. இதெல்லாம் நம்ம கழட்டிட்டு போறதுல தப்பே இல்ல. எல்லாத்தையும் கழட்டு போ. நான்லாம் கொடுத்து பழகினவ இல்ல, எடுத்து பழகினவ. என்கிட்டயே போலீஸ் பவரை காட்டி பணம் புடுங்கிட்டீங்கல்ல, அதுக்கு வட்டிய முதலுமா உங்க வசூல நான் அடிச்சிட்டு போறேன். திவ்யா, இவங்க மொபைல் எல்லாம் எடுத்துரு. சீக்கிரம் எடு. பிளாக் மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு. நகை, போன் எல்லாமே எடுத்தாச்சு. கிளம்பலாமா மகா? சரி சரி போலாம். திவ்யா, கலெக்ஷன் பண்ண பணத்தை ரூம்குள்ள தான் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போலாம். சரி. என்ன மகா, போலாமா? இரு, இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் கிட்ட பணத்தை அடிச்சாச்சு. இன்னும் என்னடி வேணும் உனக்கு? போலீஸ வெறுப்பேத்தி விளையாடணும். நான் யாருன்னு தெரியாம அவங்க தலையை பிச்சுக்கணும்.
போலீஸ்க்கே சவால் விடுற அந்த கிரிமினல் யாருன்னு தெரு தெருவா அவங்க தேடி அலையணும். என்னை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க விடக்கூடாது. யாராவது 2 பேருக்கு பைத்தியம் பிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஒரு நிமிஷம். என்ன மகா எழுதியிருக்க?